தொடர்ந்து மகாராஷ்டிரா துணை முதலமைச்சர் விமான விபத்தில் மறைவடைந்ததை அடுத்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இரங்கல் பதிவிட்டிருக்கிறார். அது தொடர்பாக ராஜேஷ். நாடு முழுவதும் இருக்கக்கூடிய பல்வேறு தலைவர்களும் தொடர்ந்து அவரது மறைவை அடுத்து இரங்கல் தெரிவித்து வரக்கூடிய நிலையிலே தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய ஆழ்ந்த இரங்கலை அவர் தெரிவித்திருக்கின்றார். தொடர்ந்து மகாராஷ்டிரா மாநிலத்தினுடைய துணை முதல்வராக இருந்த அஜித் பவார் மற்றும் பலர் ஒரு துயரமான விமான விபத்திலே இறந்த செய்தி அறிந்து மிகுந்த வேதனை அடைந்தேன் என்று தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். துயரத்தின் அளவை ஜீர்ணிக்க கடினமாக உள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். தொடர்ந்து சுப்ரியா சுலே, அவரது சகோதரியான அந்த சுப்ரியா சுலே ஆகியோரை எல்லாம் குறிப்பிட்டு இந்த கொடூரமான விபத்திலே உயிரிழந்த அனைவரின் குடும்பத்தினருக்கும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன் என்றும் தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார். அதே போல குடியரசுத் தலைவரும் தன்னுடைய ஆழ்ந்த இரங்கலை அவர் குறிப்பிட்டு பதிவிட்டிருக்கின்றார். தொடர்ந்து நாடு முழுவதும் இருக்கக்கூடிய பல்வேறு கட்சிகளினுடைய தலைவர்கள் அரசியல் மாற்றங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டு ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவர், ஒரு மாநிலத்தினுடைய துணை முதலமைச்சர் இப்படி கோர விபத்திலே சிக்கி உயிரிழந்து விட்டாரே என்ற ஒரு பெரும் அதிர்ச்சி அவர்களை வாட்டி வதைப்பதாக அவர்களின் பதிவுகள் மூலமாக நம்மால் உணர்ந்து கொள்ள முடிகிறது. குறிப்பாக குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் குறிப்பிடும் போது மகாராஷ்டிராவினுடைய பாரமதி பகுதியிலே நடைபெற்ற இந்த விமான விபத்து மகாராஷ்டிராவினுடைய துணை முதலமைச்சர் அஜித் பவார் உட்பட பலர் இறந்த செய்தி என்பது துரதிர்ஷ்டவசமானது, துயரமானது என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அஜித் பவாரினுடைய அந்த மரண செய்தி ஈடு செய்ய முடியாத இழப்பு என்றும் மகாராஷ்டிராவினுடைய வளர்ச்சிக்கு குறிப்பாக கூட்டுறவுத்துறையில் அவர் ஆற்றிய சிறப்பு பங்களிப்பிற்காக அவர் எப்போதும் நினைவு கூறப்படுவார் என்றும் குடியரசுத் தலைவர் அவருக்கு புகழாரம் சூட்டியிருக்கிறார். அவரது குடும்பத்தினர், ஆதரவாளர்கள் அனைவருக்கும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன் என குடியரசுத் தலைவர் குறிப்பிட்டிருக்கிறார்.